அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டாங்க. கதையை சொல்ல கேளுங்க, உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு ஓகே, இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு நடிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பர் அவ்வளோ சீக்கிரமாக சாதாரணமாக வந்துட்டு ஷேர் ஆகிடாதுங்க. முதல்ல இந்த ஸ்கேமருக்கு எப்படி இவங்களுடைய நம்பர் கிடச்சிது? இப்போ சமீப காலமாக வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் இதை பற்றி விழிப்புணர்வு அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. நடிகர் கார்த்தி அவர் முதல் கொண்டு இன்னும் நிறைய நடிகர்கள் அப்படின்றது நிறைய விழிப்புணர்வு அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரவண மீனாட்சியோட சீரியலில் ஹீரோவாக வந்தவர் தான். ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்க, அதனால் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்துட்டு அவர் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர். சாதாரணமாக நம்ம கையில் ஒரு 2,000 ரூபா இருந்ததுனாலே ஒரு நம்பர் வாங்கக்கொள்கிற அந்த நம்பர் ஃப்ரெஷ்ஷான நம்பர், இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத நம்பராக நம்மளால் வாங்க முடியும். ஸோ எதர்ச்சியாக ஒருத்தருக்கு கால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் இவங்களாம் ஆக்டர். ஸோ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான நம்பராக தான் வாங்கியிருப்பாங்க. இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத நம்பராக தான் வாங்கியிருப்பாங்க. முதல்லலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அதாவது ஃபேன்சி நம்பராக போட்டால் பெரிய ஆக்டர் பெரிய நடிகர்களுக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ட்ரிக்ஸு கண்டுபிடிச்சி அதில் நிறையா மோசடி வர்றதுனால இவங்க எல்லாருமே வந்துட்டு நார்மலான நம்பர், ஆனால் இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத நம்பராக வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடிகர் சரவணன் அவர் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதாவது இது போல் 15,000 ரூபா அவரை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவர் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பார், வாட்ஸ்அப் மூலிமா என்னை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் அந்த இடத்துல பதிவிட்டிருப்பாருங்க. என்ன நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதாவது இவருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்திருக்கு. காலில் மெசேஜ் வாட்ஸ்அப் மூலிமா. அது யார்கிட்டருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். ஒரு பரிச்சயம்னா ரொம்ப பழக்க வழக்கம் கிடையாது. ஆனால் கோயம்புத்தூர்லேயே வந்துட்டு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நல்ல ஒரு ஹோட்டல் வச்சு நல்ல வெல் செட்டிலில் இருக்கக்கூடிய நபர்கிட்டருந்து ஒரு மெசேஜ் அப்படின்றது வருது. அந்த மெசேஜில் நார்மல் கான்வர்சேஷன் அப்படின்றத முடிச்சுட்டு உடனடியாக எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது, அந்த பணம் ஒரு 15,000 தேவைப்படுது, உடனே கொஞ்சம் அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். அவர் ஒரு பெரிய இடம் அப்படின்றதால அப்யூஸ்லி அந்த இடத்துல இவர் வந்துட்டு அந்த இடத்துல பணம் தரமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு ரொம்ப பரிச்சயம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் உடனே அனுப்புகிறேன், நம்பர் சொல்லுங்கள், இந்த நம்பருக்கு அனுப்புகிறேன், எதுக்கு அனுப்புறதுன்னு கேட்கக்குள்ள, நான் வேறு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீ அனுப்புப்பா, சாரி வந்துட்டு ஜிபே நம்பர் தரேன், அதுக்கு அனுப்புன்னு சொல்ல. அதுக்கு வந்துட்டு வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நம்பரை எடுத்து போட்டு ஜிபே மூலிமா பணம் அப்படின்றது சென்ட் பட்டனை அழுத்திட்டு பார்க்குறாரு. என்னடா வேறு பேரில் இருக்கே, இது ஒருவேளை மோசடியாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த பணம் அப்படின்றது வந்துட்டு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த பணம் போயிடுச்சு. ஏன்னா இவர் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு டிக் கொடுத்துட்டாரு. கொடுத்தோட 15,000 அப்படின்றது போயிடுச்சு. போனவுடனே இவருக்கு ஒன்றும் புரியல, இவருக்கு வேறு யாரோ பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் ஃபோன் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு வந்து, அதாவது ஒரு பெரிய ஆள் மெசேஜ் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து கால் பண்ணுறாரு. அந்த அவருடைய நம்பருக்கு கால் பண்ணக்குள்ள அவர் வந்துட்டு, எப்பா காலையில் நீ வந்து 500வது ஆளுக்கு மேலே இப்போ எனக்கு கால் பண்ணிட்டீங்க, என் வாட்ஸ்அப் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டானுங்கப்பா, காலைன்றது எனக்கு நிறையா மெசேஜ் இது போல தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்துட்டு அவர் சொல்ல. அப்புறம் உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோயோ என்னடா இப்படி ஏமாந்துட்டுமேடா 15,000 அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, இப்போ எப்படி இவரோட நம்பர் தெரியும், இவருக்கும் அவருக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அவனுக்கு எப்படி தெரியும், மோசடி பண்ணுறவனுக்கு ஸ்கேம் பண்ணுறவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். இந்த இடத்துல நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுவுமே டார்கெட் பண்ணி போடக்கூடிய விதை அப்படின்றது கிடையாது. அதாவது தூண்டில் அப்படின்றது கிடையாது. 19 ரூபா வந்துட்டு தூண்டியில் போடுவான், அதில் மாட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ கடலில் ஒரு மீனை மட்டும் டார்கெட் பண்ணியா போடுறாங்க, மொத்தமாக ஒரு வலையை போடுறாங்க, அதில் சிக்கிற மீனெல்லாம் எடுத்துக்கிறாங்களே, அந்த மாதிரி தான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு பெரிய ஆள் அவருடைய வாட்ஸ்அப் வந்துட்டு ஹேக் பண்ணிடுறாங்க. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா இவருடைய நம்பர் இருந்திருக்கு, ஆனால் இவர் தான் அப்படின்றது அவனுங்களுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ரேண்டமாக எல்லாருக்கும் ஒரு மெசேஜை தட்ட, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, எனக்கு 15,000 வேணும், எமர்ஜென்சி ஒரு 5,000 வேணும் அப்படின்னு சொல்லி ரேண்டமான ஒரு மெசேஜை தட்ட, அந்த மெசேஜுக்கு யார் யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட பணம் பிடுங்கிறது தான் இவங்களுடைய மெயின் வேலையே. இதெல்லாம் மிரட்டி உருட்டிலாம் பிடுங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ரேண்டமாக போகக்கூடிய மெசேஜுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணி வாண்டடாக வந்துட்டு அந்த தூண்டில் இருக்க புழுவை சாப்பிட்றதுக்காக வராங்களோ அவங்க தான் இதில் வந்துட்டு மெயினாக மாட்டிக்கிறாங்க.
இது மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நம்மளுடைய ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நம்ம டீட்டெயில் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா அப்பா இவங்க கேட்குறாங்க எப்படா இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நம்ம என்ன செய்வோம்னா காசு அனுப்பிட்டு தான் கேள்வி அப்படின்றதே வந்துட்டு கேட்போம். இந்த மாதிரிலாம் நிறைய மோசடி அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. இவருடைய நம்பர் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவன் அனுப்பலை, இவருடைய நம்பர் அதில் இருந்திருக்கு, ரேண்டமாக அனுப்பியிருக்கான், அதில் இவருடைய நம்பர் சேர்ந்து மாட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். இதில் வந்துட்டு ஆக்டரோட நம்பர்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஆக்டரோட நம்பர்லாம் எப்படி இவனுக்கு எடுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி குழப்பிக்கலாம் வேணாம். ரேண்டம் த்ரெட்டு தான் அது, அதாவது ரேண்டம் மெசேஜ் அப்படின்றது, ஃபார்வர்ட் மெசேஜை ஷேர் பண்ணுறது, அதில் மாற்றவங்க பணம் அப்படின்றத வந்துட்டு இங்கே கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் அந்த தொழிலதிபர் வந்துட்டு அந்த மெசேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரே பணம், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது போல் வந்துட்டு எப்பா நானே சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டேன், என் நம்பர் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, எனக்கு நிறைய மெசேஜ் கால் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ யார் வேணால் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், அவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மதிக்கக்கூடிய நபராக அவங்க இருக்கலாம். வாட்ஸ்அப் மூலிமா ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா தயவு செய்து அதை கொஞ்சம் தெளிவாக யோசித்து பாருங்கள். அது உண்மையிலுமே இவங்க தான் அனுப்புகிறாங்களா இல்லை யார் அனுப்புகிறா அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யோசித்து பார்க்குறதுன்னு கிடையாது, நேரில் போக முடிஞ்சுன்னா போய் கேட்டுருங்க. நேரில் போய்ட்டு என்னங்க ஆச்சு ஏதுங்க ஆச்சு இந்தாங்க பைசா அப்படின்னு சொல்லி கையில் கொடுங்க, உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்ததுன்னா. அப்படி இல்லை வாட்ஸ்அப்லேயே பேசி முடிக்கலான்னு தயவு செஞ்சு என்றைக்குமே முடிவு பண்ணாதீங்க. இதில் நிறையா மோசடி அப்படின்றது சுற்றிட்டு இருக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்னுடைய பணம் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். உடனே நீங்கள் எந்த நம்பருக்கு அனுப்புறீங்களோ அந்த நம்பரை வந்துட்டு டிரான்சாக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை உடனே வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் அடிங்க. ரிப்போர்ட் அடித்து இந்த மாதிரி மோசடி பண்ணி காசு எடுத்துட்டாங்க அப்படின்ற சொல்லி ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. இல்லை வந்து ராங்லி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து ரிக்வஸ்ட் உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் கொடுத்துருங்க. மேபி ஏதாவது ஒரு இடத்துல இது நமக்கு உபயோகமாக இருக்கலாம். அதனால் உடனே ரிப்போர்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. அதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் மாற்றி பணம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா கூட அதையும் வந்துட்டு ரிப்போர்ட்டாக கொடுத்துருங்க. இல்லை அதில் வந்துட்டு இது ஸ்கேமரு மோசடி பண்ணி பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, ஏன்னா லிஸ்ட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதில் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அதையும் வந்துட்டு கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனில் நீங்கள் போன உடனே இங்கே பாருங்கள் நிறையா ஆப்ஷன் அப்படின்றதெல்லாம் அதில் காமிக்கும். நான் தூரமாகவே காமிக்கிறேன். இது வேறு அந்த பிளர் போட்டதுனால தெரிய மாட்டேங்குதுங்க சில டைம்லாம். ப்ரைட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். இந்த டிரான்சாக்ஷன்லாம் இங்கே காமிக்குதுங்களா, இந்த டிரான்சாக்ஷன். ஓகே, எனிவே நீங்கள் இதுக்குள்ளே போங்க, ஜிபே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு எந்த பணம் நீங்கள் ராங்காக அனுப்பியிருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே ஹேவிங் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஷின் மார்க் போட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்லேயே இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நிறையா கேட்பாங்க. பேமெண்ட் இஷ்யூ, ரிப்போர்ட்டு, ஃப்ராட் ஆர் ஸ்கேமு, அப்புறம் மிஸ்ஸிங் ரிவார்டு, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அப்படின்றது அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஃப்ராட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சேட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே அது போயிடும். அதில் நீங்கள் டக்குன்னு ரிப்போர்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக அவங்க சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றத எடுப்பாங்க. இந்த கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் இது முடிஞ்ச உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு நடந்திருக்கிறது எப்படியா இருந்தாலும் ஒரு மோசடி, உங்களை ஏமாற்றிருக்காங்க ஆன்லைன் மூலிமா. அப்போ 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லை சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலில் கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க. அமௌண்ட்டு இன்னும் பல்காக இருந்ததுன்னா, நீங்கள் லேக் கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸ் கூட நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த வழியிலலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கறது ரொம்ப பெட்டருங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜ் வந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே மெசேஜ் வந்தாலும், ஏன்னா அவருடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் அனுப்பி அவருடைய வாட்ஸ்அப்பை வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவருடைய வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் அப்படின்றது வந்துருக்குது. இதை நம்பாமலாம் இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கணும். இதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. இப்படிலாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.